अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர மகாராஜின் பேரர்களால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம் என்று நாம் காண வேண்டியது. Beyond stillness, beyond distraction, the great soul thinks nothing of liberation or bondage. Having seen the universe is void, even though it seems to exist, he is God. அமைதிக்கும் அலை பாய்தலுக்கும் அப்பால் அந்த மகாத்மா விடுதலை அல்லது பந்தத்தை பற்றி நினைப்பதே இல்லை. இப்பிரபஞ்சம் தோற்றம் அளித்தாலும் அது உண்மையில் வெற்று என்று கண்ட அவன் இறைவனாகவே இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரெண்டா ஸ்லோகம் கொடுத்திருக்காரு. பொதுவா நமக்கு எல்லாருக்கும் அமைதி, அதாவது ஒரு ஆன்மீகவாதியை கேட்டீங்கன்னா உங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா விடுதலை அப்படின்னு சொல்லலாம், அல்லது அமைதி அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ எந்த ஒரு ஆன்மீகவாதிக்கும் லட்சியம், இலக்கு என்ன அப்படின்னு கேட்டா மேலான ஆத்ம அமைதியை அடைதல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா விடுதலையை அடைதல் அப்படின்னு, மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்சம் விடுதலை எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கு பாருங்க, அமைதிக்கும் அழைப்பாய்தற்கும் அப்பால் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, அந்த மகாத்மா விடுதலை அல்லது பந்தத்தை பற்றி நினைப்பதே இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு. எங்க பந்தத்தை பற்றி நினைக்கலன்னா, விடுதலையை பற்றி நினைக்கலன்னா நான் எப்படி விடுதலை ஆகிறது? அமைதி வேண்டும்னு நினைக்கணும்ல, அப்பதானே நான் அலைபாயும் இந்த மனதிலிருந்து அமைதியை நோக்கி நான் செல்ல முடியும். இவள் இந்த ரெண்டுக்கும் அப்பால் அவர் போயிட்டாரு, அதனால விடுதலை பற்றியும் பந்தத்தை பற்றியும் அவர் நினைக்க மாட்டாரு அப்படின்னு இருக்கே அப்படின்னு சந்தேகம் வரும்போது அதற்கு இன்னும் மேலும் முத்தாய்ப்பு வைத்தார் போல இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. பிரபஞ்சம் இருந்தா என்ன போனா என்ன அப்படின்னு எக்ஸ்ட்ரா அவர் பிட்ட போட்டார். பிரபஞ்சமே, அதாவது பிரபஞ்சம் தோற்றம் அளித்தாலும் அது உண்மையில் வெற்று அப்படின்னு சொல்றதை விட உண்மையில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அது உண்மையில் இல்லை என்று கண்ட அவன் இறைவனாகவே இருக்கின்றான். ஸோ ஹி இஸ் தி ரியலி உண்மையான கடவுள், அவன் தான் மனிதன், அவன் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சாதகன் அப்படின்னு நினைக்கும் போதுதான் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வரும். சாதகனுக்கு கண்டிப்பா விடுதலை அப்படிங்கிற வேட்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, மோட்ச தாகம் இருக்கணும்னு சொல்லுவாங்க, மோட்ச இச்சை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்மீக சாதகனுக்கு இதெல்லாம் குவாலிபிகேஷனாக சொல்லப்பட்டது உண்டு, வாஸ்தவம் தான். பட் இந்த ஹோல் அத்தியாயமே யாருக்காக கொடுக்கப்பட்டதுன்னா ஞானத்தின் லட்சணம், ஒரு ஞானியின் லட்சணங்கள். ஞானி எப்படி இருப்பான், நீ ஞானியா இருந்தா நீ எப்படி இருப்ப. சோ இந்த விஷயத்த பத்தி முழுக்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ அவனுக்கு விடுதலை அடைந்து விட்டவன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும், அமைதியை அடைந்து விட்டவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமைதி என்பது அடையப்படுவதில்லை, விடுதலை என்பது பெறப்படுவதல்ல, அது அதுவாகவே இருப்பது என்பதை உணர வேண்டும். அதுதான் டோட்டல் ஸ்பிரிச்சுவலுடைய கோலே. பட் இனிமே நம்ம அது இல்லாததுனால இப்படி எல்லாம் பேச வேண்டியதா இனிமே ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். So this sloka is particularly explaining about அந்த ஞானி எப்படி இருப்பான், ஞானி ஆயிட்டா நீ எப்படி இருப்ப என்ற ஒரு விஷயத்தை சொல்லணும். அப்படின்றப்போ நீ அமைதிக்காகவும் ஏங்க மாட்டேன், மோட்சம் வேணும் மோட்சம் வேணும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா மோட்சத்தை அடைந்து விட்டாய், அல்லது நீ விடுதலையிலே இருக்கின்றாய், அல்லது அமைதியானவனாக மாறிவிட்டாய். அமைதியானவனா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு அமைதி வேணும்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லை. அலைவாயும் மனதில் இருக்கிறாயா, அப்ப அமைதி வேணும்னு கேட்கறதுல அர்த்தம் இருக்கு. நீ பந்தத்தில் இருக்கிறாயா, அப்ப மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. ஆனா நீ மோட்சமாகவே மாறிவிட்டாய், அல்லது அமைதியானவனாகவே ஆகிவிட்டாய். ஆனதுக்கு அப்புறம் நீ அமைதியை பத்தி நினைக்க வேண்டிய அவசியம் இருக்கா? ஆட்டோமேட்டிக்கா இருக்காது. சோ அவன் மனம் அலைபாயமும் பாயாது, அமைதி அப்படிங்கிற அமைதிக்கும் அலைபாய்தலுக்கும் அப்பால்னு சிம்பிளா கொடுத்துட்டாரு.
அவனுடைய மனசுல ஆசை காரணமாக அலைபாயும் எண்ணங்களும் இருக்காது, அல்லது ஆன்மீக அமைதி பெற வேண்டும் என்ற எண்ணங்களும் இருக்காது. அப்படி வச்சுக்கோங்களேன், ஈஸியா புரியும். அப்படிப்பட்ட அந்த மகாத்மா விடுதலை அன்று பந்தத்தை பற்றி நினைப்பதே இல்லை. இந்த ரெண்டும் ஒண்ணுதான். அமைதி, அலைபாய்தல் அப்படிங்கிறது தான் விடுதலை. பந்தம்னு ரெண்டு எக்ஸ்ட்ரா வேர்டிங்ல கொடுத்துருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. விடுதலைங்கிறது அமைதி, அலைபாயும் மனம்ங்கிறது பந்தம், அவ்வளவுதானே. சோ இதை நினைப்பதே இல்லைன்னு சொல்லதன் மூலியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, அவன் நினைக்க மாட்டான்னு சொல்ல வர்றாரு. அமைதியை பற்றியும் நினைக்க மாட்டான், அலைபாய்தலை பற்றியும் நினைக்க மாட்டான், மோட்சத்தை பற்றியும் நினைக்க மாட்டான், பந்தத்தை பற்றியும் நினைக்க மாட்டான். சிம்பிளி ஸ்பீக்கிங், நினைக்கவே மாட்டான். அதை நினைக்கவே மாட்டான்னு சொல்றதுக்காக எந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா, இந்த பிரபஞ்சம் தோற்றமளித்தாலும் அது உண்மையில் இல்லை என்று கண்ட அந்த இறைவன், அவனே இறைவன் சொன்னா, எண்ணமே இல்லைன்னா உலகமே இல்லைன்னு வர சொல்லிட்டு இருக்கேனா? ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறீர்கள், அந்த இடத்துல உங்களுக்கு உலகம் இல்லவே இல்லை. அப்ப எண்ணங்கள் தான் உலகமாவே இருக்குன்னு வேற பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல அவன் நினைக்க மாட்டான் நினைக்க மாட்டான் நினைக்க மாட்டான்னா, அப்ப கண்டிப்பா அவனுக்கு உலகமே இருக்காதா அப்படின்னு ஒரு டவுட் வேற வரும். ஆனா இருக்காதுன்னு அவர் சொல்லல. இருக்கலாம், இல்லாம போகலாம். இந்த பிரபஞ்சம் தோற்றமளித்தாலும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? அப்படின்னா தெரியும்னு அர்த்தம். அவனுக்கும் உலகம் தெரியலாம் அப்படின்னு அர்த்தம். சரியா? தோற்றமளித்தாலும் அப்படின்னா தெரியலாம்னு தானே அர்த்தம். தெரியலாம், தெரிஞ்சா கூட அவன் இது இருக்குன்னு நினைக்க மாட்டான். உலகம் தெரிஞ்சா கூட அவன் அது இருக்குன்னு நினைக்க மாட்டான், அது இல்லைன்னு தான் நினைப்பாங்க. புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு நல்லா சொல்லணும்னா, நீங்க கனவு கண்டு கொண்டிருக்கும் போது உங்க கனவு அப்படிங்கிறதுல எல்லாமே நடக்குது, அதெல்லாம் அனுபவத்துல வருது, அது எல்லாமே தெரியுது. ஆனா அது உண்மைன்னு நம்ம நம்புவோமா? அது இருக்கா? அது இல்லவே இல்லை. அது தெரிந்தாலும் இல்லவே இல்லை, அது அனுபவத்தை கொடுத்தாலும் அது இல்லவே இல்லை. இப்படி எந்த அளவிற்கு நாம் தெளிவாக இந்த கனவுங்கிறது இருந்தாலும் தெரிந்தாலும் அனுபவத்தை கொடுத்தாலும் இல்லவே இல்லைன்னு தெளிவா நம்புறோமோ, அப்படி அவன் இந்த பிரபஞ்சம் அவனுக்கு தெரியலாம், தெரியாமலும் போகலாம். பட் தெரிஞ்சா கூட அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இல்லைன்ற ஃபீலிங்ல இருக்கான். அப்படின்னா அவன் ஏன் நினைப்பான்? ஏங்க அந்த பிரபஞ்சம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறான். அந்த பிரபஞ்சத்துல எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசை வரணும். அப்ப அதை அடையிறதுக்காக எண்ணத்தை ஓட்டணும். இப்ப எண்ணம் ஓட்டுறதுக்கான அவசியமே எங்க இருக்குன்னா, நீ மாயையில விளையாடணும்னு நினைச்சா மட்டும்தான்ப்பா உன் எண்ணத்துக்கு வேலை. நீ மாயையில விளையாட விரும்பல அப்படின்னா எண்ணத்துக்கு என்ன வேலை இருக்கு? அப்ப இங்க தெளிவா பிரபஞ்சம் தோற்றமளித்தாலும் அது உண்மையில் இல்லை என்று கண்டவன் உண்மையில் இறைவனாகவே இருக்கின்றான். அப்ப இந்த ஸ்லோகமும் அந்த வேதரிக் மெத்தட் தான் இன்சிஸ்ட் பண்ணுது. அவன் லீலை செய்வான் அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்ணல. அவன் அந்த பிராப்த கர்மாவின் காரணமாக, ஏற்கனவே போட்டு வச்ச எண்ணத்தின் காரணமாக அவனுக்கு ஒரு வேலை பிரபஞ்சம் தோன்றலாம். அப்படி எப்படி தோணணும் உங்களுக்கு டவுட் வரும். அது எப்படிங்க ஆழ்ந்த உறக்கத்துல தோணல அப்புறம் தோன்றலாம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தோன்றலாம் அப்படின்னா சப்கான்சியஸ்ல இருந்தா தோன்றலாம், அல்லது பிராப்த கர்மாவின் காரணமாக தோன்றலாம், அல்லது சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா போட்டு வைத்த எண்ணங்களில் இருந்து தோன்றலாம். இப்ப புதுசா நான் எண்ணத்தை உருவாக்கலன்றது வாஸ்தவம் தான். பட் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன், அந்த போட்டு வைத்த எண்ணங்களில் இருந்து எனக்கு பிரபஞ்சம் தோன்றலாம். அப்படி தோன்றும் போதும் கூட அதை நான் உண்மை என்று ஏற்றுக்கப் போவதில்லை. அது எண்ணத்திலிருந்து தோன்றிய தோற்றம் தானே என்று அதை இல்லை என்று மறுக்கப் போகின்றேன். வெற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். அதை இல்லை என்று நான் நினைக்கும் போது, அப்போ சரி நினைச்சா நான் இறைவன்கிறார், பாராட்டுறார் அஷ்டாவகர். இஃப் யூ ஃபீல் லைக் தட் தென் யூ வில் பி அ காட் அப்படிங்கிறார். சரியா? சோ இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம். அல்டிமேட்லி அஷ்டாவகருடைய முழு ஏமும் நாம் எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தையே சுட்டி காட்டுகிறது. அவன் அமைதியையும் அலைபாய்தலுக்கும் அப்பால் விடுதலை மற்றும் பந்தத்தை பற்றி நினைப்பதில்லை. பிரபஞ்சம் தோற்றமளித்தாலும் அது உண்மையில் வெற்று என்று கண்டவன் இறைவனாகவே இருக்கின்றான் என்று இது சொல்லியிருக்கிறது. அண்ணா இதுல அந்த வெற்று, அந்த இந்த பிரபஞ்சம் தோற்றமளித்தாலும் அது உண்மை வெற்று என்ற கண்ட அவன் இறைவனாகவே இருக்கிறான். நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அவனுக்கு தோற்றம் எண்ணம் வந்தாலும் அது பிராரப்த கர்மால இருந்து வந்திருக்கும், இல்லைன்னா போட்டு வைத்த வாசனையில இருந்து வந்திருக்கும். அது வந்தாலும் அவங்க ஒட்டாம பார்ப்பாங்க அந்த பிரபஞ்ச தோற்றத்தை. அப்புறம் இதுக்கு ஒரு இடத்துல குருதேவர் போட்டிருந்தாரு, முழுதும் கெட்டு மூக்கறுப்பட்ட மொழிக்கு, அதாவது அவலட்சணத்திற்கு முக்காடு திரைமறைப்பு எதுக்கடி என்பது போல்
இல்லாத உலகம் எக்கேடு கெட்டால் என்ன இருந்தென்ன என்ன அந்த ஃபீல்ல இருப்பாரு. ஓகே ஓகே 100% பொருந்தது. So அது nothing bother about மூலியா மூலி மூக்கறுப்பட்டு அந்த மாயையை சொல்றாரு. என்ன 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 கண்ணா? ஆமா பிரபஞ்சத்தை தான் சொல்றாரு. இது இந்த நமக்காக சொல்லப்படுகிறது தான். ஆக்சுவலா மாயையை கண்டு பயப்படணும்னோ, மாயையை சாடணும்னோ, மாயையை குற்றம் சொல்லணும் அப்படின்றது நோக்கத்துல அது சொல்லப்படல. மாயையே பிரதானமா நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு அப்படி சொன்னாதான் நம்ம மண்டையில உரைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் போலாம். He who believes he is a person is constantly acting even when the body is at rest. The sage knows he is not a person and therefore does nothing even when the body is in motion. மீண்டும் மீண்டும் இது இந்த விஷயம் வலியுறுத்தப்பட்டு கொண்டே வருகிறது. ஸோ இவன் இயங்க மாட்டான், இவன் எண்ணத்தை உருவாக்க மாட்டான், இவன் உலகம் இல்லைன்னே முடிவு பண்ணிட்டான், இவனை பொறுத்த வரைக்கும் இவன் பிரம்மத்துல ஐக்கியம் ஆகிட்டான், இவன் பிரம்மமாகவே மாறிவிட்டான். இவன் பிரம்மமாகவே மாறினாலும் கூட இவனது உடல் இங்கே உலகத்துல இருக்கும், அது தானா இயங்கும், ஆனா அது தான் அல்லன்ற ஃபீலிங்ல அவன் பாட்டுக்கு இருப்பான். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா அந்த மாயை விட்டு கடந்த நிலையை பற்றி தான் பிரதானமாக இங்கே சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. எண்ணத்தை நீ மிஸ் பண்ணிட்டேன்னா, எண்ணத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன்னாலே நீ பிரம்மத்துலதான் ஒட்டிட்டு இருப்ப. எண்ணத்துல அப்படியே உனக்கு என்ன வந்தாலும் அது பிராப்தாவில் வருகிறது, பிராப்த கர்மத்தால் வருகிறது என்று அவன் அதை பற்றி சட்டையே செய்வதில்லை. அப்படியே உலகம் தோன்றினாலும் அது இல்லை என்றே பார்க்கின்றான். கம்ப்ளீட் வேதிக் மெத்தடை இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஸ்லோகமும் வருகிறது. படிக்கணும். தன்னை ஒரு தனி மனிதன் என்று நம்புபவன் உடல் ஓய்வில் இருக்கும் போதும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றான். ஞானியோ அப்படியே ஆப்போசிட் பாருங்க, தான் ஒரு நபர் அல்ல என்பதை அறிவான். எனவே உடல் இயக்கத்தில் இருக்கும் போதும் அவன் எதையும் செய்வதில்லை. எந்த அளவுக்கு நமக்கும் ஞானிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் பாருங்களேன். யூ ஃபீல் தட் யூ ஆர் தி ஹியூமன் பாடி, நீங்க ஒரு உடம்போடு இருக்கீங்க இல்லையா, அதுதான் நான் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கும் போதும் கூட நீங்க நான் ஸ்டாப்பா செயல்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். அது எப்படி நான் ரெஸ்ட்ல இருந்தா நான் செயல்பட்டு கொண்டிருப்பேன்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, உங்களது அனுபவம் என்பது செயலிலிருந்து வருகிறது. எந்த செயலிலிருந்து வருகிறது? செயல்னாலே எண்ணங்கள் தாங்க. எண்ணங்கள் தாங்க உலகமாவே இருக்கு, எண்ணங்கள் தான் கர்மாவாகவும் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னு எதை வச்சு சொல்றீங்க? உங்க உடம்ப வச்சுட்டு சும்மா எந்த வேலையும் பார்க்காம சும்மா உட்கார்றத வச்சு சொல்றீங்க. சோ நீங்கள் உடல், அதனாலதான் சொல்றாரு உடல் ஓய்வில் இருக்கும் போதும். உடல் ஓய்வில் இருந்துட்டா நீங்க ஓய்வில் இருக்கீங்கன்னு அர்த்தமா? நீங்க நான் ஸ்டாப்பா செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள், உங்கள் மனம் தொடர்ந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அப்ப நீங்க செயல்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள், கர்ம வீரராகவே இருக்கிறீர்கள்னு கூட சொல்லலாம். பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய 1 lakh சேலரி கொடுப்பாங்க. ஆனா என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா ஏசி ரூம்ல அழகா உட்கார வச்சிருப்பாங்க. அவங்களை போய் பாத்தீங்கன்னா அவன் பாட்டு உட்காந்துருப்பான் அப்படி ஆகாசத்தை பார்த்து. என்ன சும்மா உட்கார்றதுக்கு 1,00,000 ரூபாய் சேலரி அப்படின்னா சும்மா உட்கார்றதுக்கு இல்ல, புதிதாக ஏதாவது கண்டுபிடிக்கணும். அப்ப மனசு ஓட்டணும். அவன் உடம்பு சும்மாதான் இருக்கும், மனசு ஓட்டுறதுக்காக அந்த செயல். அப்ப அது அவனுக்கு ஹை சேலரி கொடுக்கப்படுகிறதுன்னு அவன் சும்மா உட்காந்துருக்கான் கொடுக்குறான், செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். மனம் செயல்படுவதால் அங்கே அது சும்மா என்று அழைக்கப்பட முடியாது. அப்படி உடலை நான் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் அமைதியாகவே இருந்தாலும், உடல் அமைதியாகவே இருந்தாலும் அவன் ஞானி என்று அழைத்துக் கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா இவன் ஆக்ஷன்ல இருக்கான். அஷ்டாவகரை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்லெஸ்ஸா இருந்தாதான் ஞானின்னு ஏத்துக்கிறாரு பல இடங்கள்ல. சோ அதனால இவன் ஓடிக்கிட்டே இருக்கானே, உடம்பு ஓடலைன்னாலும் இவன் ஓடிட்டு இருக்கானே, அப்புறம் எப்படி இவன் ஞானின்னு சொல்லுவேன்? அதனால இவன் ஞானி கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்டா அவன் ஞானிக்கு டெபினிஷன் கொடுக்குறாரு பாருங்க. ஞானி தான் ஒரு நபர் அல்ல என்பதை அறிவான். அது என்னது நபர் அல்லன்னா பின்ன ஞானி என்ன நினைப்பான் அப்படின்னு கேட்கலாம். நபர்னு நினைக்கலாம். எப்படி நினைக்கலாம்? ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நானேன்னு நினைக்கலாம், அல்லது அனைத்து நபர்களும் நானேன்னு நினைக்கலாம். அப்படின்னு நினைச்சா கூட பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம அப்படியே நினைக்கிறோம். நீங்க ஒரு தனி நபரை கொண்டு, தனியா ஒரு உருவத்தை வைத்துக் கொண்டு அதை நான் என்று நினைக்கின்றோம் இல்லையா? அப்ப என்ன ஆகும்னா, நபர் அல்லன்னு நினைக்கும் போது என்ன ஆகுது?
உடல் இயக்கத்தில் இருக்கும் போதும் அவன் எதையும் செய்வதில்லை. அப்படியே உள்டாவா போட்டிருக்காரு, நல்லா கவனிங்க. சரியா? சோ இவன் பயங்கரமா ஆக்ஷன்ல இருக்கான், ஆனா இவன் நோ ஆக்ஷன்ல இருக்காங்கிறாரு அஷ்டாவக்ரர். அவன் அமைதியா ஒருத்தன், அதாவது உடலை நான் என்று நினைப்பவன் ஓய்வுல வச்சிருக்கான் உடம்ப, அவன் வேற லெவல் ஆக்ஷன்ல இருக்காங்கிறாரு. ஞானி வேற லெவல் உடம்பு ஆக்ஷன்ல இருக்கு, ஆனா அஷ்டாவக்ரர் சொல்றாரு அவன் நோ ஆக்ஷன்ல இருக்கான் அப்படிங்கிறாரு. எப்படிப்பா புரிஞ்சுக்கிறது? ஆக்ஷன் பண்றவனை ஆக்ஷன் பண்ணலங்கிறாரு, ஆக்ஷனே இல்லாதவனை ஆக்ஷன் பண்றேங்கிறாருன்னா இங்க முழுக்க முழுக்க எண்ணங்களின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்போ அவனையே வந்து உடம்பு ஓய்வா இருக்கும்போது ஆக்ஷன்ல இருக்கேன்னு சொன்னாரு, எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குன்றதுனால. அப்ப இங்க வாங்க, இவன் ஏன் இந்த பாடி இவ்வளவு வேகமா ஆக்டிவா இருந்தா கூட இவன் ஆக்ஷன் பண்ணலைங்கிறாரு? ஏன்னா எண்ணங்கள் ஓடலைங்கிறதுக்காக. எண்ணங்கள் ஓடாம எப்படிங்க ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னா, அது பிராப்த கர்மாவின்பால் நடக்கின்றது. ஆக்ஷனாக இருக்கின்றது, ஆட்டோமேட்டிக் ஆக்ஷனாக இருக்கின்றது. ஆதலால் இது ஆக்ஷன் வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குதுண்ணா. இன்னும் உங்க வாய்ஸ் கேட்கல. நெட் கட் ஆயிடுச்சு போல அண்ணாவுக்கு. ஆனா அண்ணா இருக்காரு, ம். இப்பதான் கட் ஆயிரு. அப்படின்னா தியானம் பண்ணும்போது கூட என்ன ஓடுது இல்ல, அப்ப ஞானி எப்படி இருப்பாரு? உடல் இயங்கி கொண்டு இருக்கும் சும்மா இருப்பாருங்கிறாரு. இறைவனா இருக்காரு அப்படி எடுத்துக்கலாம். இறைவன் தான் சரிமா நிர்வாகம் நெட் கட் ஆயிடுச்சு. நடத்துறாரு. ஓகே. சோ ஞானி ஏன் செயல்படவில்லை என்று சொன்னார் என்றால், அவர் மனம் செயல்படாத காரணத்தினால் அவர் செயல்படவில்லை என்று சொன்னார். மனம் செயல்படலைன்னா உடம்பு எப்படி செயல்படும் என்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதற்கு தான் நம்ம நிறைய இடத்துல சொல்லியாச்சு. ஒண்ணு ஈஸ்வரன் டேக் ஓவர் பண்ணிப்பான் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா அவர்களுடைய சப்கான்சியஸ் அன்கரப்டடா மாறிடுச்சு, அவர்களுடைய சப்கான்சியஸே ஈஸ்வரா கான்சியஸா மாறிடுச்சு. ஏனென்றால் பிரம்மமும் நானே, ஈஸ்வரனும் நானே, ஜீவனும் நானே தான் ஆக்சுவல் அத்வைத சித்தாந்தம். அதன்படி பார்க்கும்போது அந்த சப்கான்சியஸ் அந்தரியாமியாக இருக்கின்ற அந்த சப்கான்சியஸ் அல்லது ஈஸ்வரன் டேக் ஓவர் பண்ணிக்கிறான். அப்ப அந்த ஆக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிள் யாருன்னா நீங்க ஈஸ்வரனை தான் சொல்லணும், இல்லைன்னா பிராப்த கர்மாவை சொல்லிட்டு போங்க. சோ அவன் ஏற்கனவே போட்டு வைத்த எண்ணங்களின் காரணமாக இங்கே ஆக்ஷன் நடக்கலாம். பட் இந்த ஆக்ஷன் இவன் எந்த வகையிலையும் வந்து இருப்பாரு. இன்ஃபேக்ட் சாட்சியா இருப்பான்னு சொல்றீங்களா, அது கூட தின்னம் அதையும் தாண்டி இவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாதுங்க. ஈவன் தோ ஹி டூஸ் சம் ஆக்ஷன், சாட்சியா இருந்து பாக்குறது அப்படின்னா அவன் தெரியும் போல, ஆனா இவன் பண்ண மாட்டான் போல அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஐ எம் நாட் டூயிங் தி ஆக்ஷன் பட் அட் தி சேம் டைம் ஐம் ஜஸ்ட் வாட்சிங் மை ஆக்ஷன் அப்படின்னு கிடையாது. நான் செய்யற செயலை நானே பாக்குறேன் அப்படின்னு. நான் கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்ட் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஒரு வண்டியை ஓட்ட நீங்க கத்துக்கிறீங்க, இப்போ முழுக்க முழுக்க நீங்க கான்சியஸ்ல தான் இருக்கணும் நீங்க கத்துக்கும் போது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா சப்கான்சியஸ்ல உங்க பதிவு, அதாவது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அது சப்கான்சியஸ் போயிடும். அதுக்கப்புறம் வண்டி ஓட்டும் போது கிளச்சை நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா பிடிப்பீங்க, பிரேக் ஆட்டோமேட்டிக்கா அடிப்பீங்க, ஆக்சிலேட் ஆட்டோமேட்டிக்கா திருப்புவீங்க, ஆட்டோமேட்டிக்கா வண்டி போற இடத்துக்கு போயிட்டே இருக்கும்ல. அந்த நேரத்துல நான் சொல்லியிருக்கேன், இப்பதாண்டா நீ 100% அந்த டிரைவிங் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா நீ பைக் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கு, அந்த பைக்கை நீ ஜஸ்ட் ரைடிங்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரியா? இந்த பைக் ரைடிங் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் சாட்சிங்க. சாட்சிக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. If you are able to enjoy the automatic actions and effort and simply you are watching that அப்படின்னா அதுக்கு சாட்சின்னு பேரு. It doesn't need that நீ சாட்சியா இருக்கிறவனு கூட அவசியம் இல்லை. நீ நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம சாட்சியா இல்லாமலே கூட வண்டி தானா போகிறது நீங்க பாத்துருக்கீங்கல்ல. அதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஒரே ரூட்ல நான் வந்து வீட்டுல இருந்து பாலிடெக்னிக்கு போயிட்டே இருப்பேனா, நிறைய தடவை பாத்தீங்கன்னா நான் வண்டி வீட்டுல இருந்து வண்டி ஏறினது எனக்கு நினைவு இருக்கும், பாலிடெக்னிக் வந்ததுக்கு அப்புறம் நினைவு இருக்கும், இடையில என்ன நடந்ததுன்னு நினைவு இருக்காது.
அப்ப யார் கொண்டு வந்து விட்டாங்க? யார் கூட்டிட்டு வந்து விட்டாங்க? என் உடம்புதான் ஓட்டுச்சு. ஆனா எப்படி ஓட்டுச்சு? இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், நான் நாட் ஈவன் சாட்சிங்கிறேன். நானு சாட்சியா இருந்திருந்தா எனக்கு எங்க எப்ப வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆக்ஷன் மட்டும் தான் நான் பண்ணல, பட் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஆனா எனக்கு தெரியணும்னு கூட அவசியம் இல்லடா. சதாசிவ பிரம்மேந்திர அவர் நடந்து போகும்போது அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. கை கீழே விழுந்துருச்சு கூட அவருக்கு தெரியல. தெரியணும்னு கூட அவசியம் இல்ல. சாட்சியா இருக்கணும்னு கூட நீ அவசியம் இல்ல. நீ பிரம்மத்தில் லயமடைந்து இருக்கும் போது இந்த உடல் இயங்கும். இந்த உடல் இயக்கத்தை நீ சாட்சியாக இருந்து பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை என்ற ஒரு ரகசியத்தையும் சேர்ந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. சோ அதனால அவனுடைய இயக்கத்திற்கு அவன் காரணமே ஆக முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா அடிச்சிடலாம். இவனுக்கு தெரியவே இல்லைன்னா அப்புறம் எப்படி அவன் காரணமா இருக்க முடியும்? செய்யலன்னு மட்டும் இல்ல, தெரியவே தெரியாதுன்ற ரேஞ்சில் இருக்கும் போது அவன் காரணமாக முடியாது என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். சரியா? சோ ஞானி தான் ஒரு நபர் அல்ல என்பதை அறிவான். அவன் பிரம்மம்னு புரிஞ்சுக்கிட்டதுனால, இந்த மாயையில் இருக்கிற ஒரு தனிநபர் தான் நான் என்ற அஞ்ஞானம் நீங்கிவிட்ட காரணத்தினால உடல் இயக்கத்தில் இருந்தாலும் அவன் செய்வதில்லை. சோ அவன் சாட்சியாக இருந்து பார்ப்பதும் கூட இல்லை, செய்வதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை. அவன் பிரம்மத்தோடு லயமடைந்திருக்கின்றான் என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் போது இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நார்மல் பீப்புள் அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. அவன் உடம்பு ஓய்வுல இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஓடிட்டு தான் இருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் நிம்மதியா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? Next, the mind of the liberated one is neither troubled nor pleased. It is actionless, motionless, desireless, and free of doubt. விடுதலை பெற்றவனின் மனம் கலங்குவதும் இல்லை, மகிழ்வதும் இல்லை, செயலற்றதாகவும் அசைவற்றதாகவும் ஆசையற்றதாகவும் சந்தேகங்கள் அற்றதாகவும் இருக்கிறது. விடுதலை பெற்றவனுக்கு மனம் இருக்கிறதா? எண்ணங்கள் இருக்கிறதான்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? இல்ல. மனம் இருக்கிறதான்னு கேட்டா என்ன சொல்லணும்? இருக்கு, எண்ணங்கள் இல்லாம. எம்டி மைண்டா இருக்கு அப்படின்னு வேணா சொல்லிடலாம். எண்ணங்கள் இல்லைன்னா மனசு இல்லைன்னு சொல்லிடலாம். பட் எனிவே இங்க மனசுன்ற ஒரு பாயிண்ட கொண்டு வந்துட்டாரு. இப்ப கொண்டு வந்துற போது எண்ணங்கள் இருந்தா என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு மனசு அப்படி இருக்கும்னு சொல்லி முடிச்சிட்டாரு. எண்ணங்கள் இருந்தா என்னென்ன நடக்கும்? கலங்கும், மகிழ்ச்சி அடையும், செயல்படும், இதெல்லாம் இருக்கும். சரியா? சரி, எண்ணங்கள் இருக்கும்போது எப்படி எப்படிலாம் இருக்க முடியாது? அசைவற்று இருக்க முடியுமா? எண்ணங்கள் இருக்கும்போது ஆசையற்று இருக்க முடியுமா? சந்தேகங்கள் இல்லாம இருக்க முடியுமா? இந்த ரெண்டையும் போட்டு இப்படி அவன் மனசு இருக்குன்னு முடிச்சிட்டாரு. சரியா? அவன் மனசுல அசைவு இருக்காதான், ஆசை இருக்காதான், சந்தேகங்கள் இருக்காதான். சரியா? அவன் மனசு கலங்காதான், மகிழாதான், செயல்படாதான். அப்படி அவன் மனசு இருக்குமா அப்படின்னு அழகா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். சரியா? சிம்பிளி அவர் எண்ணங்கள் இல்லாமல் இருப்பான் என்பதைத்தான் அப்படி சொல்லியிருக்கிறார். இப்ப நம்ம வேற மாதிரி திங்க் பண்ணுவோம். எண்ணங்கள் இருக்கும் போது இது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிங்க. நம்ம கண்ணன் போல் லீலை பண்ணும்போது கண்டிப்பா கலக்கம் இருக்குமா? எண்ணங்கள் இருக்கும். கலங்குதல் இருக்குமா? இருக்காது. மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போது மகிழ்வதும் இல்லை அப்படிங்கிற இடத்துல எண்ணங்களோடு களங்கம் இருக்குமா? களங்கம் இருக்குமா? இருக்காது. எண்ணங்களோட இருக்கும்போது இருக்கும். எண்ணங்களோடு கலங்கு அதான் இப்படிதான் நம்ம வேஷத்துக்காக கலங்கல் இருக்கும், வேஷத்துக்காக மகிழ்ச்சியும் இருக்கும், வேஷத்துக்காக செயலும் இருக்கும். அதே மாதிரி அசைவற்றதாக எல்லாம் இருக்காது, அசைவுற்றும் இருக்கும். ஆசை அற்றதாக இருக்குமா? அதான் நம்ம எப்படி மேலோட்டமா கண்ணன் எப்படி லீலை செய்தான்னு கேட்டா எல்லாம் பொய்யா பொய்யா பொய்யான்ற வார்த்தையை போட்டுதான் சொல்ல வேண்டியது இருக்கு. பொய்யாக கலங்குவான், பொய்யாக மகிழ்வான், பொய்யாக செயல்படுவான், பொய்யாக அசைவற்றது போல் இருப்பான், பொய்யாக ஆசையற்றது போல் இருப்பான். ஆசை அற்றதாகவும்னா ஆக்சுவலா அவன் படுற ஆசையெல்லாம் பொய்யாசை தானே, உண்மையான ஆசை கிடையாதுல்ல. அவனுக்கு சந்தேகங்கள் வந்தா கூட அது பொய்யா தானே சந்தேகப்படுவான். இப்படி வேணா நம்ம அணுவை மெத்தட்ல கொண்டு போகலாம். சரியா? ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் அந்த அணுவை மெத்தட ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணல. நீ மாயையில் இருந்து கொண்டும் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட கொடுக்காம ஸ்ட்ரைட்டாவே நீ பிரம்மத்துல லயமாகி இரு.
நீ மாயையை விட்டு வெளியே வா என்று அழைக்கின்ற ஒரு விஷயமாகவே எல்லா ஸ்லோகங்களும் இருப்பதால் மேபி அஷ்டாவகரர் அந்த கண்ணோட்டத்துலதான் இதை எழுதியிருக்க கூடும் என்று நான் நினைக்கின்றேன். அதனாலதான் நான் அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தேன். சோ அவன் மனம் எப்படி இருக்கும் என்ற சாக்குல அவன் மனசுல எண்ணங்கள் இருக்காதுன்னு இன்டைரக்டா சொல்லி காட்டுறார். எண்ணங்கள் இல்லாதவனால் மட்டும்தான் மகிழாமல் செயலற்று கலங்காமல் இருக்க முடியும், ஆசையற்று அசைவற்று சந்தேகங்களற்று இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளும் வாயிலாக நாம் இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளலாம். இந்த சதாசிவ பிரமேந்திரருக்கு கை வெட்டும் போது எந்த கலக்கமும் இல்லை. அவர் கை வெட்டினதே தெரியல. ஒருத்தன் வந்து கையை கொடுத்தா அதை எடுத்து மாட்டிட்டு அவர் வாட்டுக்கு போறாரு. இது வேதரிக் மெத்தட்னு சொல்லிடலாமா? இதுவரைக்கும் வேதரிக் மெத்தட்ல இருந்தாருன்னா நடந்து போற வரைக்கும் தான். வெட்டிட்டு அவன் கையை அசிச்சு உடனே அவர் வந்துட்டு மறுபடியும் மாயைக்குள்ள வந்துதான் கையை ஒட்டிட்டு போறாருப்பா. அங்க அணுவைக்குள்ள வந்துடுறாரு. இஸ் a man experiencing everything அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப பெயின் இருக்கும்னு சொல்றீங்களா? பெயின் இருக்கணும்னு நினைச்சா இருக்கும். அவர் அந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருக்காரு. அவர் நினைச்சாதான் வரும். அந்த உடம்பை நானும் நினைக்கணும்ல, அந்த வலி எனக்குன்னு நினைக்கணும்ல. அவரு மெஷின் மாதிரி அவர் பாட்டுக்கு போறாரு. இல்லன்னா இப்ப அவருக்கு கை வெட்டுப்பட்ட தெரியலன்னா உணர்வற்று இருக்காரு. இப்ப எனக்கு கை வலிக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பாரா? இப்போ அந்த உடம்பு நான் இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்ல இருக்கும்போது ஈஸ்வர நிலையிலிருந்து ஜீவனுக்குள்ள என்ட்ரி ஆகல. அவர் ஈஸ்வரனா இருக்காருன்னு வச்சுக்கோ. அவர் அவன் கேக்குறானே அப்படின்றதுக்காக கையை ஒட்டிக்கோன்னு சொன்னா ஒட்டிக்கோங்க. ஏன்னா அது ஈஸ்வரனுக்கு தான் அந்த சக்தி எல்லாம் இருக்கு. ஒட்டிக்குது. அட் தி சேம் டைம் தன்னை ஜீவனாக பாவித்தால் மட்டும்தான் இந்த உடல் வலி வேதனை எல்லாமே எனக்கு தெரியும். அப்போ இந்த ஜீவனாக இருந்து கொண்டு கண்ணன் லீலை பண்ணலாம், அந்த மாதிரி நம்மளும் இந்த ஜீவனுக்குள்ள இருந்து லீலை பண்ணலாம் அப்படின்னு அந்த ஜீவனுக்குள்ள போனாதான், அல்லது நான் இந்த உடல் என்று நினைத்தால், பொய்யாக இந்த உடல் வேஷத்தை எடுத்துக்கொண்டால், இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினால் வலி எடுக்கும், அனுபவம் இருக்கும், எல்லாமே பொய்யா இருக்கும். கற்பனை வேர்டு தான்டா. கற்பனைக்குள்ள நீ என்னென்னமோ கற்பனை பண்ற. ஒரு ஹாலுசினேஷன் பேஷண்ட் அவனுக்கு என்னென்னமோ கற்பனை பண்ணி அதை நிஜம்னு நினைச்சு பயங்கரமா அடிக்கிறான். நிஜமாவே அவனுக்கு வலிக்குது, நிஜமாவே அவனுக்கு கஷ்டம் வருது. ஏன்னா அவன் நினைக்கிறான், நிஜம்னு நினைக்கிறான், வருது. சரியா? ஆனா நடிகன் பொய்ன்னு நினைச்சுக்கிட்டு அவனும் அழுகுறான், சிரிக்கிறான், எல்லாமே பண்றான். ஞானிகள் பொய்யா அனுபவத்தை கொண்டு சிரிப்பார்கள், அழுவார். அப்ப நடிகன் அழும்போது ஃபீல் அந்த சிச்சுவேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகி அதை ஃபீல் பண்ணாதான் அழுக வரும், சும்மா எல்லாம் அழுக வராது. புரியுதா? அப்ப அவனும் நினைக்கணும், அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போகணும், தன்னை உடலாக பாவிக்கணும், அந்த உடல் வேதனைக்குள்ள போகணும் நடிகன் கூட. ஃபுல்லா போனா அவனுக்கு அந்த வேதனை வரும். ஆனா அவன் பொய்ன்னு ஃபீல் பண்றதுனால நடிகன் பாதிப்பு இல்லாமல் அழுவான். அப்படி ஞானி அழுவான். புரியுதா? ஆனா இவர் இருந்த ரேஞ்சு, சதாசிவ பிரம்மேந்திர ரேஞ்சு, அவன் உடம்புக்குள்ளேயே போக மாட்டார். அவர் உடம்பு நானே ஃபீல் பண்ண மாட்டாரு. உனக்கு வலிச்சா எனக்கு என்ன வலிக்குமா என்ன? அந்த உடம்பு அவர் வெளியில இருந்து பாத்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு வலியே கூட தெரியாது. அவர் விரும்பினா கண்டிப்பா நடிகன் மாதிரி உள்ள போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். இல்ல, நான் அவர் விரும்பினா அது புரிஞ்சிச்சு. அவர் விரும்பினா மறுபடியும் அவர் அந்த பரம்ல இருக்காரா, அவர் விரும்புனா அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்லனா மறுபடியும் அவர் உடம்புக்குள்ள நான் என்னதுக்குள்ள வரணும். நான் என்னதுக்குள்ள அதுக்கப்புறம் நான் எனக்கு வலிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இப்ப எனக்கு வலிக்கணும் தான் அவர் உண்மையான நான் என்னது நினைக்க மாட்டாரு. பொய் நான் என்னதுக்குள்ள இப்ப எனக்கு வலிக்கணும்ப்பா, உலகத்தோட நடிப்புக்காண்டி வலிக்கணும் அப்படின்னு நினைச்சா வலிக்கும். அது வலிச்சிடும். அதெல்லாம் வெட்டிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா வலிக்கும்ல. வெட்டுப்பட்டவனுக்கு வலிக்காமல இருக்கும். அவர் உள்ள போனா போதும், வலிச்சிடும். வெளியே போறதுக்கு வலி தெரியும், அவர் உள்ள போறதுக்கு வலி தெரியும். அண்ணா இப்படி சொல்லலாம்லண்ணா. இப்போ அவர் பரபிரம்மம் சதாசிவ பிரம்மேந்திரர் இப்போ நான் இப்போ எனக்கு ஒரு வழி இருக்குது. ஆனா ஷாப்பிங் போறதுல எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. நான் என் உடல்ல ஐடென்டிஃபை பண்ணேன்னா வழி எடுக்கும். அந்த ஷாப்பிங்ல அந்த செலக்ட் பண்ணும்போது செய்யும் போது அந்த இடத்துல இந்த ஐடென்டிஃபை வச்சுட்டேன்னா எனக்கு இந்த வழி தெரியாது. அதே மாதிரிதான் அவர் பொய்யான நானுக்குள்ளதான் ஐடென்டிஃபை பண்ணுவார். அவர் அந்த கைய எடுத்து மாட்டின உடனேயே அவர் இதுல ஐடென்டிஃபை பண்ணாம தன்னுடைய பரபிரம்ம ஸ்வரூபத்துல ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால அவருக்கு அந்த வலி ஒண்ணு இருக்காது. இப்படியும் சொல்லலாம் இல்லையா? வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ எக்ஸாம்பிளோட விளக்கி இருக்க.
ஆஃப்டர் ஆல் நமக்கே இந்த பவர் இருக்கு. மைண்டை டைவர்ட் பண்ணா நம்ம எங்க இருக்கோமோ அங்கதான் வருது. அவ்வளவு பெரிய ஞானி அவர் ஏன் வந்து இந்த உடம்புல போய் ஐடென்டிஃபை பண்ணிக்க போறாரு? அவர் பிரம்மத்திலேயே தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு வழி தெரிய சான்ஸ் இல்லை. கரெக்ட் தான். சரி, அடுத்தது போலாமா? அணுவே மெத்தட் கூட சொல்லணும்னா இப்ப முராரி தேகம் எக்ஸாம்பிள் சொல்றீங்க. அவன் வந்து அழுவான், ஆனா அதுல வந்து கலங்குற கலக்கம் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. கலங்குற மாதிரி நமக்கு தான் தெரியுமே தவிர அது பிரம்மத்துல ஒட்டிட்டு வெயில சொல்லணும்னா இது எல்லாமே பொய்யா 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 இருக்கு பொய்யா இருக்கு பொய்யா இருக்குன்னு சேர்ந்து சொல்லணும். அவ்வளவுதான். அந்த ஒன்னஸ்டில விட்டுடாம அதுல விளையாடுற மாதிரி. கிருஷ்ணரோட எக்ஸாம்பிள் கண்ணன் வந்து எல்லாமே பண்றான். The liberated one does not exert effort to meditate or act. Action and meditation just happen. மறுபடியும் இதே விஷயம்தான் வந்து கொண்டிருக்கிறது. விடுதலை பெற்றவன் தியானிப்பதற்கோ அல்லது செயல்படுவதற்கோ எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. செயலும் தியானமும் அவனிடம் தானாக நிகழ்கின்றன. நடக்கலாம். திரும்ப திரும்ப அதே தான் வந்திருக்கிறதுனால நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எதுவுமே பண்ணலைன்னா அது எப்படிப்பா தானா நடக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிராப்த கர்மான்னு சொல்லிட்டேன், அல்லது ஈஸ்வரா சரணாகதி, அதாவது ஈஸ்வரன் டேக் ஓவர் பண்ணிப்பான்னு சொல்லிட்டேன். திங்ஸ் எஃபோர்ட்லெஸ்ஸாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு நம்ம திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன் அகெயின். ஸோ விடுதலை பெற்றவனுக்கு ஒரு இண்டிகேஷன் யார்ஸ்டிக் தானே இந்த அத்தியாயம் ஃபுல்லாகவே கொடுக்கப்பட்டிருக்குது. மெயினாக வந்து நீ ஆக்ஷனே பண்ணக்கூடாது. எதுக்காக? ஆசை நிமித்தமாக மட்டும் இல்லை, விடுதலை நிமித்தமாக கூட ஆக்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவர் திரும்ப சொல்றதுல மெடிடேட் பண்ணாதேன்னு ஏன் சொல்லணும்? மெடிடேஷன் அப்படிங்கிறது என்னை நான் உணர்வதற்காக செய்வது. அப்ப சாதகன் செய்வது, சாதக நிலையும் தாண்டிய நிலை ஞான நிலை. ஸோ சாதக நிலை தான் நீ வந்து ஞான நிலைன்னு நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தியானிக்க மாட்டான் அப்படிங்கிற விஷயத்தையும் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. செயல்படுகின்றதுன்றது ஆசைக்காக செயல்படுவது. ஸோ அவன் ஆசைக்காகவும் செயல்படுவதில்லை, மோட்சத்துக்காகவும் செயல்படுவதில்லை, பந்தத்துக்காக செயல்படுவதில்லை, விடுதலைக்காகவும் செயல்படுவதில்லை. ஏன்னா அவன் பந்தம் விடுதலை என்ற இரண்டையும் கடந்த நிலையில் இருக்கின்றான். அவன் விடுதலை ஆகவே ஆகிவிட்டான் என்ற ஒரு காரணத்திற்காக இவைகள் எல்லாம் அவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு முடிஞ்சா 1.5 கிளாஸ்ல என்னுடைய குட் மார்னிங் மெசேஜுக்கு யாராவது விளக்கம் கொடுங்க தில் இருந்தா, சரியா? ஏன்னா இந்த இதோட கொஞ்சம் லிங்க் ஆகுது அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது அனுபவம் அப்படிங்கிறது அனுபவிப்பவன் இல்லாமல் அனுபவம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன், வித்வுட் an experience can there be an experience? How could it possible? இல்லைங்க, அனுபவிக்கிறவன் ஒருத்தன் இல்லைங்க, அனுபவம் எப்படிங்க வரும்? அனுபவிக்கிறவனுக்குத்தானே அனுபவமே. அனுபவிக்கிறவனே இல்லைன்னு செத்து போயிட்டானா அவனுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? அனுபவிக்கிறவன் இருக்கணும், அப்பதானே அனுபவம் வரும் அப்படின்னு நம்ம பொதுவா பேசுறோம். ஆனா அனுபவிப்பவனே அனுபவமா இருக்கும்போது இந்த அனுபவம் எப்படி அனுபவிக்கிறவனும் இல்ல, அனுபவிக்கப்படும் பொருளும் இல்ல, ஆனா அனுபவம் மட்டும் இருந்தா அப்பதான்டா நீ ஞானி. இதுதான் அத்வைத சித்தாந்தம் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ரகசியம், சரியா? அதெல்லாம் ஒன்றைக்கு சொல்லுவோம், நீ வந்து கேட்டுக்கோ. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லுங்க, இதுக்கு ஒன்றைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கோங்க. இப்படி சொல்லுங்க, இப்ப புரியணும்னா இப்பதானே எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒன்றைக்குனா ஒன்றைக்கு எக்ஸாம்பிள் பாத்துக்கலாம். அதாவது ஆழ்ந்த உறக்கத்துல அனுபவிக்கிறவன் இல்ல, அனுபவிக்கப்படும் பொருள் இல்ல, ஆனா அனுபவம் மட்டும் இருக்குல்ல. புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். இப்படி எக்ஸாம்பிளோட சொன்னாதான் புரியுதுங்க. ஞானதேவர் அத்தனை எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்னா அப்புறம் ஒன்றைக்கு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல, அவங்களுக்குள்ள டெஸ்ட் வச்சிருக்கேன். ஒன்றைக்கு நானே சொல்லிட்டேன். So therefore இங்க வந்து நான் செய்பவன் இல்லாமல் செயல்படுபவன் இல்லாமல், ஆனால் செயல் நடக்கின்றது. தியானம் பண்ணுபவன் இல்லாமல் தியானம் நடக்கின்றது, செயல்படுபவன் இல்லாமல் செயல் நடக்கின்றது. அதுதான் இங்க சொல்லியிருக்காரு பாருங்க. விடுதலை பெற்றவன் தியானிப்பதற்கோ அல்லது செயல்படுவதற்கோ எந்த முயற்சியும் எடுப்பதில்லாம இல்ல, ஆனால் செயலும் தியானமும் அவனிடம் தானாக நிகழ்கின்றன. The things happens automatically and naturally அப்படி நடக்கும். சோ அந்த நிலைதான் முற்றிய ஞான நிலை. அப்படி இருக்கிறாயா என்பதை பரிசோதித்துக் கொள் என்று இந்த ஓவியின் வாயிலாக சொல்லியிருக்கிறார் என்று புரிந்து கொள்வோம். அண்ணா, அப்படி அவங்க அந்த அந்த அனுபவத்திலே இருக்கும்போது அவங்க மௌனமா தானே இருப்பாங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்கல்ல. எப்படி வெளிப்பாடு மாட்டாங்கம்மா, ஆனா அவங்க பாடி பேசுமா. இப்பதானமா அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம்.
they will not do anything but their body may do or may not do. They are பிரம்மத்துல லயமாயிட்டு தான் அவங்க இருப்பாங்க. சதாசிவ பிரம்மேந்திரர் பிரம்மத்துல லயமாயிட்டு இருந்தாலும் நடந்து போனாரா இல்லையா அந்த புறத்துக்குள்ள? அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னா அப்படி எப்படி நடந்து போச்சு பாடி? அது போகும் போகலாது, அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்கன்னு தான் நீ புரிஞ்சுக்கணுமே தவிர நீ அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா அது உண்மைதான். ஏன்னா அவங்க செயல்பட மாட்டாங்க அப்படிங்கறதான் தெளிவா திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு. அவங்க தியானிப்பதில்லை, செயல்படுவதில்லை, அவங்க கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக அவங்க உடல் அப்படியே ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. உடல் செயல்படலாம், இந்த மாதிரி பிரவச்சனம் கூட பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், கொலை கூட பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் அவங்க செய்ய மாட்டாங்க என்றுதான் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகேவா? Hearing ultimate truth, the dull-witted man is bewildered. The wise man hearing truth retreats within and appears dull-witted. ஆஹா, சூப்பரா சொல்லியிருக்காரு. இறுதி உண்மைகளை கேட்கும் போது மந்த புத்தியுடையவன் குழம்பி போகிறான். ஆனால் ஞானியோ இவ்வுண்மையை கேட்டு தனக்குள் ஒடுங்கி வெளிப்பார்வைக்கு மாத்திரம் மந்தமானவன் போல் தோன்றுகிறான். சரியா? இப்போ இந்த மாதிரி ஹையர் நாலேஜஸ் நம்ம பேசும்போது சித்த சுத்தமாகாம இருக்கிறவன், கரப்டட் மைண்ட், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஈகோல இருக்கிறவனுக்கு என்ன ஃபீல் ஆகும்? கன்ஃபியூஷன் ஆயிடும். புத்தி குழம்பி போயிடும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டே இருக்காது, அதை மீறி இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவன் கேட்டா கூட டோட்டலி கன்ஃபியூஸ் ஆயிடும். என்ன தூரத்தனமா பேசிட்டு இருக்கானுங்க, சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இவனா எதுவுமே பண்ண மாட்டானா, ஆனா இவன் உடம்பு தானா வேலை செய்யுமா, என்ன தூரத்தனமா பேசிட்டு இருக்கானுங்க என்றெல்லாம் அவனுக்கு தோணும் இல்லையா? சரி, அவன் பேசுறது எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசிட்டு இருக்கோம். சோ ரெண்டாவது, இந்த உலகமே இல்லைன்னு பேசிட்டு இருக்கோம். இன்னும் லூசுத்தனமா பேசிட்டு இருக்கானுங்க, ஏன்டா எல்லாத்தையுமே அப்பட்டமா அனுபவிச்சுட்டு இருக்கானுங்க, இல்லவே இல்லைங்கிறானுங்க என்று எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் குழம்பி போய், ரெண்டாவது வார்த்தைக்கு வார்த்தை ஆசைதான் அழிவுக்கு காரணம், ஆசைதான் உன்னுடைய கர்மத்துக்கு காரணம், ஆசை இல்லாம எப்படி வாழ முடியும், என்னடா பேசிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலி they will be completely confused if they are in a corrupted mind, இல்லையா? சோ அந்த அளவிற்கு அவன் குழம்பி போனவனாக இருப்பான். யாரு? உண்மையிலேயே கரப்டட் இந்த மாதிரி ஹையஸ்ட் ட்ரூத்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் என்று சொல்லுகிறார். பட் ஒரு ரைட் சாதகனுக்கு வந்துச்சுன்னா அப்படின்னா, உத்தம சாதகனுக்கு இந்த ஹையர் நாலேஜஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே அதை உள்வாங்கி அவன் அதுவாகவே மாறுகின்றான். சரியா? அவன் அதுவாக மாறிய பிறகு வெளிப்பார்வைக்கு வேணா அவனை மாதிரி குழம்புற மாதிரி, அவன் டல்விட்டட் மாதிரி, அவன் பைத்தியக்கார மாதிரி கூட வெளிப்பார்வைக்கு தெரியறாமே தவிர உண்மையில அவன் அதுவாகவே மாறிவிடுகின்றான் என்று அந்த உத்தம சாதகனுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஞானியோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞானியோன்னு எடுத்துக்க வேணாம், ஏன்னா உண்மையை கேட்டுக்குள்தான் தனக்குள் ஒடுங்கி அப்படின்னு அவசியம் இல்லை. உண்மையை கேட்காமலே அவர் தனக்குள் ஒடுங்கி அவராகவே தான் இருக்காரு. ஸோ தேர்ஃபோர் இங்க ஞானி, அதாவது முற்றிய ஞானி அப்படின்னு எடுத்துக்க வேணாம். ஆல்மோஸ்ட் உத்தம சாதகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரியும். ஞானியோ உண்மையை கேட்டு என்ன பண்றான்? தனக்குள் ஒடுங்கி அனைத்தும் நான் இந்த அற்புத ஞானத்தை பெறும்போது அவன் அப்படி ஒரு ஃபீலிங் வருது அவனுக்கு. அப்படியே பிரம்மமாக ஒடுங்குகின்றான், பிரம்மமாக மாறுகின்றான். மாறினதுக்கு அப்புறம் வெளிப்பார்வைக்கு மந்தமானவன் போல் தோன்றலாம். இது தோன்றுவான் அப்படின்னு டைரக்டா எடுத்துக்க வேணாம், தோன்றலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீதா கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? ஏமா அவன் கோலா கூட பண்ணுவாமா, என்ன வேணா பண்ணுவாமா, அவன் பாடி என்ன பண்ணுது அப்படிங்கறத பத்தி கவலைப்படாதமா, அவன் லூசா கூட இருப்பாமா, மந்தமா திரிவான்ப்பா. இங்க என்ன சொல்லியிருக்காரு? வெளிப்பார்வைக்கு மந்தமானவன் போல் தோன்றும். ஸோ நெவர் பாதர் அபவுட் ஹவு திஸ் பாடி ரியாக்ட்ஸ். அவனுடைய பாடி எப்படி இருக்கும் பண்ண, ஏன்னா அது பிராப்த கர்மாவின் படி வேற, அவனுக்கு எப்படி இப்படி இருக்கணும்னு இருக்கோ அப்படி இப்படி எல்லாம் இருப்பான். பட் எப்ப நீ இந்த பாடியை விட்டு வெளியே வந்துட்டு ஐம் நாட் திஸ் பாடின்னு ஃபீல் ஆயிடுச்சு, ஐம் பிரம்மம்னு நீ உணர்ந்துட்டியோ, அப்போ நீ கம்ப்ளீட் ரிலாக்ஸ் மோடுக்கு போயிடுவ. உனக்குள் நீ ஒடுங்கி ஆனந்தத்திற்கு சென்று விடுகின்றாய். ஆனால் உனது உடம்போ மந்தமானவள் போல் இங்கே வெளியே ஆக்ட் செய்து கொண்டிருக்கலாம். இது யாருக்கு அப்படின்னா உத்தம சாதகனுக்குன்னு வச்சுக்கணும். பட் டல் விட்டட் அப்படின்னு சொன்னா மந்தாதிகாரிக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் இந்த மாதிரி ஹையஸ்ட் ட்ரூத், சுத்தமே இல்லாம ஹையஸ்ட் ட்ரூத் அவன் கேட்டான் அப்படின்னா he will be totally confused அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலியமா இதை அந்த அந்த மாதிரி ஆட்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். சரியா?
சர்வேத கிரந்தங்கள் முழுக்க முழுக்க சித்த சுத்தம் ஆனவனுக்கே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்குள்ள இன்னும் அந்த மாதிரி ஒரு அப்படியே பிரம்மத்துக்குள்ள ஒட்டிங்கி அப்படியே ஒரு ஆனந்தம் வரல, எனக்கு குழப்பமாவே இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சுத்திக்கு ரெடி ஆகணும் நீங்க எல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இன்னும் டல்வேட்டடா இருக்கும் போல, அதனாலதான் நம்ம புத்தி குழம்பிட்டு இருக்கு, இதை புரிஞ்சுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான இந்த கர்ம யோகமோ பக்தி யோகமோ சம்திங் பக்தி அது இதுன்னு பஜன் அது இதுன்னு ஒரு நாமஸ்மரணம் இதெல்லாம் நீங்க வந்து பண்ணணும். எப்ப பண்ணணும்? இஃப் யூ ஆர் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிரேட்டஸ்ட் ட்ரூத்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் இல்ல, அதுவாக மாற வேண்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காரு, தனக்குள் ஒடுங்கின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களால அந்த பிரம்மத்துக்குள்ள ஒடுங்க முடியலை அப்படின்னு சொன்னா, ஸோ நம்ம கிட்ட இன்னும் சித்தம் சுத்தம் ஆகலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர மற்றபடி இங்க கன்ஃபியூஷனுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ தேர்ஃபோர் நீங்க என்ன நிலையில இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க இன்டெரக்டா இது வரைக்கும் என்ன சொன்னாரு, ஞானியினுடைய லட்சணங்களா சொல்லிட்டு இருந்தார். இப்போ சிம்பிளா நீ உத்தமாதிகாரியா மந்தாதிகாரியான்னு இண்டிகேட் பண்றதுக்காகவே கொடுக்கப்பட்டது போல் எனக்கு இது தெரிகிறது. ஸோ என்ஷூர் யுவர் செல்ஃப் தட் நாம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேவா? The ignorant practice meditation and no thought. The wise like men in deep sleep do nothing. அறிவில்லாதவர்கள் தியானத்தையும் எண்ணமற்ற நிலையையும் பயிற்சி செய்கிறார்கள். ஆனால் ஞானிகளோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் மனிதர்களைப் போல எதையும் செய்வதில்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காருப்பா, நல்லா கவனி. சமாதியே இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் சமாதியவே கிரிட்டிசைஸ். பொதுவா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆழ்ந்த உறக்கம் சமாதியும் ஒன்றா அப்படின்னு கேட்டா, சீச்சே, ஆழ்ந்த உறக்கம் என்பது அறியாமை பிரம்மத்தில் அறியாமை லயமாகித்தான் இருக்கிறதே தவிர அழியவில்லை. அதில் ஆனால் சமாதியிலோ அறியாமை இல்லவே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் படுத்துக் கொண்டிருப்பவனுக்கு அறியாமை இன்னும் இருக்கின்றது. இரண்டாவது, இது அவனுக்கு இறைவனால் கிடைக்கப்பட்டது தானே தவிர அவனாக கொண்டு வந்தது கிடையாது. ஆனால் சமாதியில் இருப்பவர்களோ அவருடைய முயற்சியின் காரணமாக அந்த சமாதி நிலையை ஏறியவர்கள் அவர்கள். மனதை முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள். அவர்கள் மனம் அவர்களின் மீது எதுவும் செய்யாத நிலையில் இருக்கின்றது. ஆனால் இவர்களுக்கு அவர்கள் மனமாக பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு 5 மணி நேரம் தூங்க வச்சிட்டு இருக்கு, மறுபடியும் எதிர்த்து குதியாட்டம் போட போகுது. அதனால டு சம் எக்ஸ்டென்ட் தான் நீங்க வந்து இந்த பிரம்மபாவத்தோட இதை ஒப்பிட முடியும். சமாதி அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த பிரம்மபாவ நிலை. இது வந்து அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் டீப் ஸ்லீப்பை மட்டும் வேணா ஒரு கம்பேரிஷனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். என்றெல்லாம் நம்ம அதிகமா பேசினதை நீங்க வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஆனா இங்க பாருங்க, அப்படியே உல்டாவா அடிச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, சமாதியை கிரிட்டிசைஸ் பண்றாரு, ஆழ்ந்த உறக்கத்துல தூக்குறாரு. எந்த கண்டெக்ஸ்ட்ல எந்த கண்ணோட்டத்துல அப்படிங்கறத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகாம கேளுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு, அறிவில்லாதவனே தியானத்தையும் எண்ணமற்ற நிலையையும் பயிற்சி செய்கிறார்கள். எண்ணமற்ற நிலைங்கிறது தான் சமாதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ சமாதி பயில்பவன் சொன்னாலும் சரி, சமாதியில் இருப்பவன் சொன்னாலும் சரி, 2 பேரையும் லூசும் டார்ப்பா. இப்படித்தான் ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா பாரு, அறிவில்லாதவனே தியானத்தையும் எண்ணமற்ற நிலையும் சமாதி பயில்வான். இப்ப சமாதியில் இருக்கிறவன எண்ணமற்ற நிலையில் அறிவில்லாதவன் அப்படின்னு சொல்றார். ஓகேவா? சொல்லிட்டு ஆனால் ஞானியா இருக்கும்போது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் மனிதர்களைப் போல எதையும் செய்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப எங்கன்னு சொல்லிட்டாரு, ஆழ்ந்த உறக்கத்தை தூக்குன மாதிரியும் சமாதியை டம்மி பண்ண மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் ஆக்சுவலி அவர் அதை சொல்ல வரல. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, சமாதிங்கிறது எப்படி வந்தது, அவுட் ஆஃப் எஃபோர்ட்ல வந்தது. அஷ்டாவகிரர் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு, எஃபோர்ட்ல ஸ்டேட் இஸ் தி பரபிரம்ம நிலை. அங்க எஃபோர்ட்டுக்கு வேலையே இருக்கக்கூடாது, எஃபோர்ட் இருந்துட்டாலே நீ அவுட்டுங்கிறாரு. சரியா? அப்ப சமாதியை கூட நம்ம அவஸ்தான்னு ஏன் சொன்னோம் அப்படின்னு சொன்னா, அதுல உங்களுக்கு எஃபோர்ட் இருக்குன்றதுனாலதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆனா அந்த பிரம்ம நிலையில இருக்க. நீ எஃபோர்ட் எடுத்து பிரம்ம நிலையில இருக்க. எஃபோர்ட்லெஸ் பிரம்ம நிலை கிடையாது சமாதி. சமாதி அவஸ்தான்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். சரியா? ஏன்னா அதுவும் நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அவன் எஃபோர்ட் எடுத்து அந்த நிலையில இருக்கான் அப்படிங்கிறதுனால, அதனால ஒரு சுகத்தை அடைஞ்சான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப நான் அந்த கிக்கு நம்ம சொன்னோம்ல, இந்த மொமெண்ட் ஆஃப் வேக்கிங் அண்ட் மொமெண்ட் ஆஃப் டீப் ஸ்லீப்,
அந்த ஒரு கிக்குக்கு ஆசைப்பட்டு அவன் விழிப்போடு, மனதை விழிப்போடு ஆனால் தன் கட்டுக்குள் வைத்துக் கொண்டு பிரம்மபாவத்தில் திளைக்கின்றான். எண்ணங்களற்ற நிலையில தான் இருக்கான், பிரம்ம பாவம் தான் அது அப்படின்னு சொன்னா கூட there is an effort in that. ஒரு எஃபோர்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல வரோம், சரியா? அப்ப அதைத்தான் இங்க கிரிட்டிசைஸ் பண்றாரு. எண்ணமற்ற நிலையும் பயிற்சி செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எஃபோர்ட் எடுக்கிறவன், எஃபோர்ட் எடுத்து அந்த நிலையில இருந்தா, தியானத்திலேயோ சமாதிலேயோ இருந்தா முட்டாளுன்றாரு, சரியா? ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்காக நம்ம தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அவர் சொல்லல. நீ விழித்திட்டு இருக்கும் போதும் தூங்குற நிலையில இருக்கணும், அப்படிதான் ஞானின்னு புரிஞ்சுக்கணும், சரியா? இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, ஞானிகளோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் மனிதர்களைப் போல எதையும் செய்வதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் மனிதர்களைப் போல அவர்கள் விழித்திருக்கும் போதும் இருப்பார்கள்னு புரிஞ்சுக்கணும், சரியா? அவங்க ஆக்ஷன்ல இருப்பாங்க, அவங்க என்ன வேணா பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன வேணா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம எப்படி வந்து அமைதியா இருந்தோமோ அந்த அமைதியுடனேயே தான் இவருடைய ஆக்ஷன்ஸ் இருக்கணும், விழிப்புலையும் இருக்கும். அவர் சதாசிவ பிரம்மேந்திரர் அந்த படத்துல நடந்து போனாரு அப்படின்னா அவர் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்த மாதிரி தானங்க நடந்து போனாரு. அவர் என்ன விழிப்புல இருக்கிறவன் நடந்து போன மாதிரியா போனாரு? ஆழ்ந்த உறக்கத்துல எப்படி ஒருத்தன் வந்து தூக்க வியாதியில நடந்து போவானா அப்படித்தானங்க போனாரு. அவரு போனவன அவர் கையை வெட்டும் போது கூட அவருக்கு தெரியாம நடந்து போனாருன்னா இப்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இல்ல. ஆனா இங்க எஃபோர்ட்ங்கிறதே இல்லை. அவன் நடந்து போகும்போது கூட எஃபோர்ட் இல்லை. ஆனா உட்கார்ந்து இருக்கும் போது கூட உனக்கு எஃபோர்ட் இருந்தது அப்படின்னா, ஏன்னா தியானத்துல எஃபோர்ட் இருக்கு. அப்போ உட்கார்ந்துட்டு இருக்கான எஃபோர்ட் இருக்கு, ஆனா அதை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். நீ நடந்து போ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா எஃபோர்ட் இருக்கக்கூடாது, நீ செய்யக்கூடாது, நீ எதுவுமே பண்ணாம இருக்கணும். அப்போ நீ ஆழ்ந்த உறக்கத்துல நீ எதையாவது பண்றியா? 100% எஃபோர்ட்லெஸ், பட் ஸ்டில் யூ ஹாவ் தட் உணர்வு, ஒரு ஆனந்த உணர்வுல நீ ஒரு அமைதி உணர்வுல இருந்து கொண்டே இருக்கின்றாய். அப்ப அந்த அமைதி உணர்வுங்கிறது எஃபோர்ட்லெஸ் ஆக்ஷனா இருக்க வேண்டும் என்ற ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்பட்டதுதான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் மனிதர்களை போல அப்படின்னு அர்த்தம். அதுக்காக ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும், அதாவது ஆமா அந்த உறக்கத்துல இருக்கும் மனிதன் அந்த நேரத்துக்கு ஞானின்னு தான் நம்மளும் சொல்லியிருக்கோம்னு வச்சுப்போமே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதை ஈஸியா நீங்க லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ அல்டிமேட்லி அஷ்டாவகிரர் திரும்ப திரும்ப சொல்றது, தியானம் பண்றது, எந்த பயிற்சியுமே அவர் பண்றது வந்து அவருக்கு பிடிக்கல. இதை வந்து அட்வான்ஸ்டு சாதகனுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க சாதக நிலையில ஒரு ஸ்டேஜுக்கு அட்டைன் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா யூ ஹாவ் டு ரியலைஸ் ஹூ யூ ஆர். இந்த எஃபோர்ட்லெஸ்ல நீ பிரம்மமாவே இருக்கணுமே தவிர மறுபடியும் மறுபடியும் எஃபோர்ட் எடுக்க 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 நீ வந்து மாயைக்குள்ளேயே சிக்கி போவா என்பதை வலியுறுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். எப்போ டோட்டலா எஃபோர்ட்லெஸ்ஸா போறியோ அப்பதான் நீ பிரம்மத்துக்குள்ள என்ட்ரி ஆகுற. இன்ஃபேக்ட் நீ தூங்கும்போது அதைத்தானே எவ்ரிடே பண்ணிட்டு இருக்க. கம்ப்ளீட்டா எஃபோர்ட்டை விட்ட பிறகு தானே அந்த பிரம்ம நிலை கிடைச்சது. எவ்ரிடே உனக்கு கிடைக்குது இல்லை. அப்ப விழிப்புலையும் விடேண்டா. தூங்கும் போது எஃபோர்ட் எடுத்திருந்தா உனக்கு தூக்கம் வந்திருக்குமா? நான் எஃபோர்ட் தூங்க போறேன் தூக்கம் வரணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்சோமினியாவா? அந்த வியாதியில இருக்கிறவங்க தூங்குறதுக்கு அவ்வளவு பாடுபடுறான்னா தூக்கம் எப்படி வரும்? வராது. நீங்க என்ன சொல்றீங்க யோக நிதிரால? விடு விடு, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், எஃபோர்ட் எடுக்காத, எல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கதா ஃபீல் பண்ண, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்ன்னு சொல்லி தூங்க வைக்கிறீங்க. அப்படின்னா என்ன? லீவ் தி எஃபோர்ட், யூ வில் கம் தி ஸ்லீப், கம் டு ஸ்லீப். அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். எஃபோர்ட் எடுக்க எடுக்க என்ன ஆகும்? என்ன வரும்? ஒன்றும் மனங்கட்டியும் வராது. அப்ப நான் வந்து நாமஸ்மரணம் பண்ணணும், விட்டல் 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 விட்டல்னு கத்திக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் எப்படி நீ அமைதியை கொண்டு போய் போக முடியும்? ஸோ அதெல்லாம் வந்து சித்த சுத்திக்கு நான் சொன்ன வாஸ்தவம் தான். பட் எஃபோர்ட்லெஸ் ஸ்டேட்ல தான் நீ வந்து பிரம்மபாவத்துல இருக்க முடியும். அப்போ நீ ஆழ்ந்த உறக்கத்துக்கு எப்படி எஃபோர்ட்டே இல்லாம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கியோ அந்த மாதிரி நீ எல்லா நேரமும் இருந்தேன்னா நீ பிரம்மம்டா, நீ ஞானிடா என்று நமக்கு சூப்பர்வா ஒரு இண்டிகேஷனை தந்திருக்காரு இந்த பர்டிகுலர் ஓவியில. இல்லைண்ணா, இப்போ ஆழ்ந்த உறக்கத்துல எஃபோர்ட் இல்லைன்னா எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அதுல நான் தியானம் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நான் தியானம் செய்யும் போது எனக்கு நான் வந்து ஜஸ்ட் சாட்சியா தான் பார்த்துட்டு இருப்பேன். என்னுடைய கனவை நானே தான் பார்த்துட்டு இருப்பேன். சாரி, ஆழ்ந்த உறக்கத்துல நான் தியானம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது எனக்கு மனசும் இருக்காது, அதுல ஒரு முயற்சியுமே இருக்காது. ஆனா விழிச்சதுக்கு அப்புறமா நான் இருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஃபீல் இருக்குல்ல. ஆழ்ந்த உறக்கத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஆழ்ந்த உறக்கத்துல எதுவுமே இருக்காதுண்ணா. அப்புறம் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, ஜஸ்ட் அப்படி உட்கார்ந்து இருந்தாலும் முயற்சி அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்ல வரேன். இப்ப மனசு இருக்கு, மனசு இருக்கிற மாதிரி தான் ஒரு செயல் ஏதோ நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு இன்டென்சிட்டி ஆஃப் உணர்வு இருக்குன்னு சொல்றீங்கல்ல,
ஸோ அதன் மூலமா ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கும், அது எனக்கு வந்து தெரியாது. ஸோ அது எஃபோர்ட் இல்லாம பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன். அப்படி இல்லையா? நீ எதுவுமே பண்ணல, ம் இங்க நானே கிடையாது. ம் ஜீவன் அப்படிங்கிறவன் சுத்தமா இல்லை, அவன் தூங்கிட்டான். ம் எதுவுமே பண்ணலைன்னாலும் பண்ணாத நிலை இருக்கு இல்லையா, அதுதான் பிரம்மபாவம். அவ்வளவுதான், அதோட நிப்பாட்டு. ம் நீ ஓடி ஆடி பாடிட்டு இருக்கும் போதும் கூட நீ பிரம்மத்துல இருக்கலாம்னு தான் சொல்லிட்டேனே. நீ தூங்கிட்டு இருக்கும் போதுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம எந்த எஃபோர்ட்டும் இல்லாம இருக்கும்போது அதுவே பிரம்மபாவம் என்று கன்சிடர் பண்ணப்படுகிறதுன்னா, அப்போ வெளிப்பிலையும் நீ எஃபோர்ட்லெஸ்ஸா இருந்த அப்படின்னா, இப்ப நீ சொன்னது பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். தூங்கிட்டு இருக்கும்போது உன் ஹார்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு, உனக்கு மூச்சு காற்று ஓடிக்கிட்டு இருக்கு, லாட் ஆஃப் ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் அதை பிரம்மபாவம் ஏத்துக்கிறே இல்ல. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஆக்ஷன் பண்ணிட்டாலே ஒரு பிரம்மபாவம் ஏத்துக்க மாட்டாரு தானே. ஆனா இவர் ஏத்துக்கிறாருல்ல, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க மனிதனை போல. ஏன்னா எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காரு அவன் செயல்பட மாட்டான்னு சொல்லவே இல்லை. அவன் செயல்படுவான், ஆனா அவன் பண்ண மாட்டான். எஃபோர்ட்லெஸ் ஆக்ஷன், ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் தான் திரும்ப 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 இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஆழ்ந்த உறக்கத்துல மட்டும்தான் அது நமக்கு எஃபோர்ட்லெஸ் ஆட்டோமேட்டிக் ஆக்ஷனா இந்த உள்ள இருக்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நீ விழிப்புல உன்னால பண்ண முடிஞ்சா நீ ஞானி, அவ்வளவுதான். புரியுதா? அப்போ அங்க வந்து நான் செய்ய மாட்டேன்ல, நான் விழிப்புல நான் செஞ்சாலுமே ஞானிக்கு யார் செய்வா? ஈஸ்வரன் தானே செய்வாங்க. அதுதானே எஃபோர்ட்லெஸ். இப்போ தன்னடா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நீ செய்ய மாட்ட ஆனா செய்வ, ஆனா நீ செய்ய மாட்ட ஆனா எப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது இறைவன் உனக்காக எல்லாமே செய்யறானோ, அல்லது உனது சப் கான்சியஸ் செய்கிறதோ, அல்லது உன் ஈஸ்வரா கான்சியஸ் செய்கிறதோ, அப்படி விழிப்பிலையும் நடக்க முடிந்தால் நீ ஞானி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 33 வரைக்கும் முடிச்சிருக்கோம். நாளைக்கு 34ல இருந்து ஆரம்பிக்கலாம்.